எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான கடப்பா சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். அது கூட அரை மூடி தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. இதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவில் நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கடப்பா சட்னி ரெடிங்க. அதை எப்போதும் போல் தாளித்து விட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டு அப்படியே அதில் சேர்த்துக்கங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னிங்க. நல்ல காரசாரமாக செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.